சொன்னாங்க. அதன் அடிப்படையில் சரி ரைட்டு இப்படியே கண்டிஷனை போட்டு நம்ம அவங்க கிட்ட போய் என்ன செஞ்சு நாளைக்கு இவங்க எப்படி நமக்கு உதவி பண்ணிடுவாங்க. சரி நமக்கானதை நாமளே உருவாக்குவோம். நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய பாதுகாப்புகள், நமக்கான பிரச்சனைகளை நாம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம நண்பர்களை பூரா பேசி நம்மளே இதை உருவாக்குவோம் அப்படின்ற முடிவு எடுத்தோம். அதன் அடிப்படையில் அன்னைக்கு நிலைமைக்கு எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சோம். லைன் வண்டியில இந்த டீ சாப்பிட்ற இடத்துல நிக்கிற நண்பர்கள்ட்ட பூரா கூப்பிட்டு, ஆனா இந்த மாதிரி நம்ம வெளிமாநில ஓட்டுறவங்களுக்குன்னு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதுக்காக நம்ம ஒரு சங்கத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசி அதன் வழியாக உருவாக்கப்பட்டதுதான் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் அப்படின்ற சங்கத்தை நம்ம உருவாக்குறதுக்கான அனைத்து வழிகளையும் எடுத்து 2018 சங்கம் பதிவு பண்றதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்தோம். 2019 சங்கம் பதிவாகி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வருது. நம்பர் வரும்போது நம்ம அன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்த நபர்கள்னு பார்த்தா 1.5 லட்சம் பேர் அன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் இருந்தாங்க. சங்கத்தினுடைய பதிவு எண் வர்றதுக்கு முன்னாடியே 1.5 லட்சம் உறுப்பினர்கள் நம்ம சங்கத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாங்க. நம்பர் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2,16,000 நண்பர்கள் நம்ம சங்கத்தில் இணைஞ்சாங்க. 1864 வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தோம். நண்பர்களை வச்சு சிறப்பான முறையில் செயல்பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன அதாவது கோபத்திலையும் நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்ன்ற எண்ணத்திலையும் சங்கத்தை உருவாக்குன நம்ம கூட இருக்கிறவங்களை கட்டமைக்காம, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்காம, அவங்களுடைய குணாதிசயங்கள் தெரியாம அவங்க கையில பொறுப்புகளை கொடுத்ததுனால சங்கங்களுக்குள்ள சில குளறுபடிகள் வந்து. இது உங்க சங்கத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட சங்கங்கள் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுங்க. இந்த விஷயம் நடந்ததுனால நான் உடனே அப்பயே என்ன பண்ணிட்டேன், சங்கத்தை நான் இப்ப ஸ்டாப் பண்றேன், நண்பர்கள் யாரும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமே சங்கத்தை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டு என்ன நான் சரி பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப 2024 1வது மாசம் யதார்த்தமா சங்கத்தை திரும்ப கொண்டு வரணும்ன்ற கான்செப்ட்ல வரல, ஹிட் அண்ட் ரன் சட்டம் வந்துச்சு. அதுக்காக குரல் கொடுக்கும்போது திரும்ப நண்பர்கள் பூரா இணைய ஆரம்பிச்சாங்க. திரும்ப இந்த சங்கத்தை நாம கொண்டு வந்திருக்கோம். இப்ப போன வருஷம் 2025 6வது மாசம் 20ஆம் தேதியில இருந்து சந்தா அப்படின்றது வாங்க ஆரம்பிச்சோம். இப்ப இன்னைக்கு தேதி என்ன, 4வது மாசம் 6ஆம் தேதி. இன்னும் 2 மாசம் இருக்கு. நம்ம சந்தா வாங்கி ஆரம்பிச்சு ஒரு வருட காலம் இருக்கு. ஆனா அடுத்த மாசம் 17ஆம் தேதி சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்கு கொடுக்கறதுக்காக பொதுக்குழு மீட்டிங் நாமக்கல்ல சங்கத்தினுடைய பொதுக்குழு மீட்டிங்கே ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் சந்தா வாங்குறாங்க, கணக்கு வழக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல. நான் இதை ஏன் கேட்கறேன் அப்படின்னா, நிறைய பேர் நானே இந்த டிரைவர்களுக்காக குரல் கொடுக்கும் போது சரி, நிறைய விஷயங்கள் பகிரும் போது சரி, மற்ற இடங்களுக்கு போகும்போது சரி, இது காமனாவே ஒரு பிரச்சனையாவே இருக்குது. பொதுவா இந்த ஓட்டுநர்களுக்கு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஓட்டுநர்கள் ஓட்டுநர்களுக்கு நல்லது செய்யும் போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருக்கு. அதனால கேட்டேன். கண்டிப்பா அந்த தகவலை நான் தெரியப்படுத்துறேன். இப்ப இந்த மாதிரி நம்ம சங்கத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் நம்ம ஓப்பனாவே வருடம் தெரியப்படுத்துறோம். இப்ப அடுத்து வர போற மாசத்துல நம்ம தெரியப்படுத்துறோம். இது நம்ம சங்கத்தினுடைய நிலைப்பாடுகள். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நிறைய பேர் சங்கம் உருவாக்குறாங்க போயிடுறாங்கன்னு. நம்ம சங்கத்துல ஒரு நிர்வாகியாகவும் உறுப்பினராகவும் பயணிச்சுட்டு இருந்து வெளியில போன நபர்களே இப்ப வரைக்கும் 30 சங்கம் உருவாக்கி இருக்காங்க. 30 சங்கத்து பேரையும் சொல்லணும்னாலும் நான் சொல்றேன், யார் யாருன்னு பேர் லிஸ்ட் முதற்கொண்டு சொல்லி. இல்ல அதெல்லாம் வேணாம், எப்படியும் சம்பந்தப்பட்டவங்க பாப்பாங்க. அதாவது என்ன விஷயம்னா, ஓட்டுநருக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நினைப்புல இருக்கிற நண்பர்கள் நிலைச்சு நிக்கிறாங்க நம்ம கூட. கண்டிப்பா. ஆனா இத வச்சு ஏதாவது ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினைச்சு நம்ம சங்கத்துக்குள்ள வர்றவங்க தங்கப்பாண்டிய வச்சு, அதாவது பழைய மாதிரி நினைச்சு இவனை வச்சு ஒரு ஆதாயம் தேடிடலான்ற எண்ணத்துல ஒரு சிலர் வர்றாங்க. என்னை வச்சு ஆதாயம் தேட முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே என்னை விட்டு வெளியில போய் என்ன தவறா இல்ல. இந்த பிரச்சனை எல்லா சங்க தலைவர்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட பிரச்சனை அவர்களை பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கும் போது இது எல்லா சங்கத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனை நடக்குது. கண்டிப்பா. இப்ப நம்ம சங்கத்துல மது அருந்து பதிவு போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஒரு தடவை போறாருன்னா அவரை நம்ம முதல்ல வான் பண்ணுவோம். திரும்ப பதிவு போறாருன்னா அவரை ரிமூவ் பண்ணுவோம். அவர் என்ன பண்ணுவாரு, வெளியில போய் வலைதளங்கள்ல நம்மளை பத்தி தப்பாதான் பேசுவார். இந்த மாதிரிதான், அதாவது நம்ம சங்கம்னு கிடையாது, எந்த சங்கமா இருந்தாலும் சரி, ஒரு சங்கத்துக்கான சட்டத்திட்டம்னு ஒண்ணு இருக்கும். அதை கரெக்டா கடைபிடிச்சு வந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை இப்ப யாரும், அதாவது சரியான ஓட்டுநர்கள் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த சங்கத்துல பயணிக்கிறாங்க. தவறான எனக்கு தேவைக்குதே ஒன்னைய வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி நபர்கள்
சங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிறதுல அதனால வெளியில போயிடும். அப்ப வெளியில போய் அவதூறா பரப்புறாங்க. உங்க சங்கத்துடைய இலக்கு தான் என்ன? எங்க சங்கத்தினுடைய இலக்கு முழுக்க முழுக்க ஓட்டுநர்கள் பாதுகாப்பா இருக்கணும். அவங்களுடைய அறியாமையை அவங்க போக்கணும். அவங்க யாரு, அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய கடமைகள் என்னன்றத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்கள நம்பி இருக்கிறது அவங்க குடும்பம். அதே மாதிரிதான் பொதுமக்களும். இந்த இரண்டு விஷயங்களையுமே அவங்க உணரணும். ஒரு சில ஓட்டுநர்கள் மது அருந்தி வண்டி ஓட்டி நடக்கக்கூடிய விபத்துகள்னால ஒட்டுமொத்த ஓட்டுநருக்குமே கெட்ட பேர். இன்னைக்கு டிரைவரா அவன் குடிச்சிட்டு ஓட்டி இருப்பான்னு ஒற்றை வாரத்தில வேலையை முடிச்சுறாங்க. ஒரு சிலர் செய்யும் தவறுக்கு உண்மையா உட்கார்ந்து அந்த மோட்டாரை நேசிச்சு செய்யற தொழில தெய்வமா நினைச்சு ஓட்டுற ஓட்டுநர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு கலங்க வரும்போது அந்த ஓட்டுநர்களும் மனசு விட்டுறாங்க. பாதிக்கப்படுறாங்க, மனசு விட்டுறாங்க. நம்ம எண்ணத்தே உண்மையா இருந்து பாடுபட்டால இந்த டிரைவர்னா மரியாதை இல்லை எதுக்கு அப்படின்னு ஒரு சில நபர்கள் இந்த தொழிலை விட்டுட்டு ஹோட்டல் கடை இந்த மாதிரி போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப மொத்தமா இப்ப நிறைய பேர் என்ன அப்படின்னா படித்து முடித்தவர்கள் கூட பட்டதாரிகள் கூட இன்னைக்கு கார் ஓட்டக்கூடிய ஊபர், ஓலா, ஃபாஸ்ட்ராக் வண்டி ஓட்டுற நிலைமைக்கு வந்துட்டாங்க நிறைய பேரு. மொத்தமா எத்தனை ஓட்டுநர்கள் தமிழ்நாட்டுல இருப்பாங்க? அதாவது தமிழ்நாட்டுல லைசன்ஸ் எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறவங்க லிஸ்ட் நாங்க இடையில ஒரு தடவை எடுத்தோம். 2 கோடியை சில்லற பேர் லைசன்ஸ் எடுத்தவங்க மட்டும் 2 கோடி. ஆமா 2 கோடியே சில்லற பேர் இருக்காங்க. லைசன்ஸ் எடுத்த ஓட்டுநர்கள் மட்டும் 2 கோடிக்கு மேல இருக்காங்க. அப்ப அதிகமான ஜனத்தொகை உள்ள ஒரு தொழில், ஒரு இனம் அப்படின்னா அது ஓட்டுநர் இனம், ஓட்டுநர் தொழில் தான். 2 கோடி பேருக்குமே எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா, இப்ப இந்த 2026 தேர்தல், இந்த 2026 தேர்தல்ல 2 கோடி ஓட்டுநர்கள் நினைத்தா அரசாங்கத்தையே மாத்த முடியுமா? அரசாங்கத்தை இந்திய நாட்டினுடைய தலையெழுத்தையே நாங்க மாத்த முடியும். கண்டிப்பா. இப்ப ஓட்டுநர்களுக்குன்னு நிறைய பேரு சில கட்சிகள்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. அது நிறைய பேரு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவங்க வந்து தேர்தல் நேரத்துல வந்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்க போறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அவங்க கட்சி ஆரம்பிச்சு சட்டசபைக்கு யாராவது ஒரு ஓட்டுநர் வந்து போகணும் அப்படிங்கிற நல்ல விதமான பேச்சு. இப்படி எல்லாம் இந்த ஓட்டுநர் கட்சி அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஓட்டுநர் இதை வந்து நீங்க வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு தங்கவாண்டி என்னன்னா சொல்லணும், ஓட்டுநரா சொல்லக்கூடாது. ரைட். அதாவது ஓட்டுநர்கள் முதல்ல ஏன் கட்சி ஆரம்பிக்கணும் என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓட்டுநர்களுக்கான வேலை இது இல்லை. ஆனா ஓட்டுநர்கள் சேர்ந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்ப ஓட்டுநர்களுக்கான தேவைகளை எல்லா இடங்கள்லயும் நாம சரியா பூர்த்தி பண்ண முடியல. அரசியல்வாதிகளையும் இந்த கட்சி வச்சிருக்கிறவங்களையும் தேடி போய் அவங்க கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை வருது. அப்ப இதை மாத்துறதுக்கான வழி என்ன அப்படின்றத யோசிச்சு கட்சின்ற ஒண்ணு, அதாவது பணம் சம்பாதிக்கவோ பதவி ஆசைக்காகவோ உருவாக்கப்படுறது கிடையாது. ஓட்டுநர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக ஓட்டுநர்கள் சேர்ந்து உருவாக்குறது. சட்டசபையில எந்த ஓட்டுநராச்சும் போகணும் எல்லா தரப்புமே, இப்ப நீங்க மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய அமைப்புகள், நிறைய நண்பர்கள், நிறைய தொழிற்சாரா சங்கங்கள், நிறைய ஓட்டுநர் சங்கங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இந்த ஓட்டுநர் சமூகத்துக்காக போய் சட்டசபையில அவர்களுடைய குரல் ஒலிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒலிக்கணும். ஒருவர் கிடையாது, ஒரு கால்வாசி பேராவது அங்க உட்கார்ந்து ஓட்டுநர்களினுடைய அவல நிலையை எடுத்துக்காட்டணும். ஒரே ஒரு சின்ன சிம்பிள் தான். இப்ப ஒரு கவுன்சிலர்ல இருந்து எடுத்துக்குவோம். சரி கவுன்சிலர் கூட விட்டுங்க, அது ரொம்ப கீழே போற மாதிரி இருக்கும். ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு அமைச்சர், ஒரு முதல்வர், இல்ல ஒரு பிரதமர், ஒரு ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்கள், இவங்கள யாராவது ஒருத்தர ஒரு மாசம், அதாவது எங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்றது ஒரு மாசம், ஒரு தடவை வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம், ஒரு மாசம் சுத்திட்டு வருவோம். இந்த நபர்களை ஒரு மாசம் அந்த லாரியில உட்கார்ந்து எங்களோட பயணிச்சுட்டு வந்து ஓட்டுநர்களுக்கு இப்ப இருக்கிற சட்டத்திட்டம், இப்ப இருக்கிற நலத்திட்டங்கள்லாம் சரி அப்படின்னு சொன்னால் நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கைய ஒரு நாள் கூட அவங்களால முழுசா கடந்து செல்ல முடியாது. இன்ஜின் ஹீட், அதான் சொல்றதுல ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு நினைச்ச இடத்துல ஒண்ணுக்கு இருக்க முடியாது. அதையே அடக்கிட்டு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கதான் போக முடியும். நினைச்ச இடத்துல பாத்ரூம் போக முடியாது, அதுக்குன்னு வசதிகளே கிடையாது. நினைச்சு ஒரு டயர்டா இருக்கு தூங்குவான் அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துல நிப்பாட்டி படுத்து எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணு டயர் இருக்காது, இல்ல லோடு இருக்காது, இல்ல செல்போன் இருக்காது, இல்ல வண்டியில இருக்கிற எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லாத நிலைமை, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த காவல்துறையும் சரி இந்த போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க அதாவது எல்லாருமே நம்ம குறை குறை சொல்ல சொல்ல முடியாது. முடியாது. நல்ல